வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேயர்களே. நம் இந்த வீடியோவில் சர்க்கரை வள்ளி கிழங்கின் மருத்துவ பயன்கள் என்ன என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்பாக எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கின் மருத்துவ பயன்கள் என்ன? கிழங்கு வகைகளில் அதிக சத்துக்கள் நிறைந்த ஒன்று என்றால் அது சர்க்கரை வள்ளி கிழங்கு தான். இதனை நாம் அதிகம் பார்த்திருந்தாலும் சாப்பிடுவதில் அதிக ஆர்வம் செலுத்தியிருக்க மாட்டோம். நாம் எந்த உணவையெல்லாம் சாப்பிடாமல் தவிர்க்கிறோமோ அவையெல்லாம் பெரும்பாலும் ஆரோக்கியமானதாகவே இருக்கும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சர்க்கரை வள்ளி கிழங்கு தான். எளிதில் கிடைக்கும், சுவையாக இருக்கும் என்பதையும் தாண்டி இதில் பல ஆரோக்கிய குணங்கள் உள்ளது. சர்க்கரை வள்ளி கிழங்கு இதய பாதுகாப்பு, இரத்த சுத்திகரிப்பு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாத்தல், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் என பல நன்மைகளை வழங்குகிறது. சர்க்கரை வள்ளி கிழங்கு பற்றி நீங்கள் அறியாத ஆரோக்கிய தகவல்களை நாம் இங்கு விரிவாக பார்க்கலாம். சர்க்கரை நோய் வந்துவிட்டால் வாழ்க்கையே போனதாக அர்த்தமில்லை. உடலை பராமரித்து கொள்ள தொடங்கும் தருணம் அது. உடலில் உள்ள குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கும் கிளைசமிக் இன்டெக்ஸ் சர்க்கரை வள்ளி கிழங்கில் குறைவாக இருப்பதால் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம். உடலுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் கொடுக்கும் இதை சர்க்கரை வள்ளி கிழங்கு என்று சொல்வதை விட சர்க்கரை கொல்லி கிழங்கு என்று தான் சொல்ல வேண்டும். உருளை கிழங்கை விட சர்க்கரை வள்ளி கிழங்கில் கலோரிகள் அதிகம். இதை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும். இதில் இருக்கும் கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் எலும்புகள் வலுப்பெற உதவும். அனைத்திற்கும் மேல் வயது அதிகமாக பார்வை மங்கும், சருமத்தில் சுருக்கம் ஏற்படும். இது போன்று வயது முதிர்வினால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைத்து என்றும் இளமையாக காட்டும் சிறந்த உணவு சர்க்கரை வள்ளி கிழங்கு என்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. தினம் தினம் நாம் சாப்பிடும் உணவு மலக்குடலில் தங்கும்போது மலச்சிக்கல் ஏற்பட்டு நாளடைவில் மலம் இறுகி குடல் புற்றுநோயாக மாறிவிடும். வயிற்றை சுத்தம் செய்ய அந்த காலத்தில் விளக்கெண்ணெய் எடுத்துக்கொள்வோம். ஆனால் தற்போது அது போன்ற பழக்கங்கள் நம்மிடையே இல்லை. குடலை இயற்கையாக சுத்தம் செய்ய சர்க்கரை வள்ளி கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் B6 இதய ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் முக்கியமான சத்து பொருள் விட்டமின் B6 ஆகும். விட்டமின் B6 நம் உடலில் உற்பத்தியாகும் ஹோமோசையட்டின் என்ற நச்சு பொருளை குறைக்கும். இது ஹோமோசையட்டின் உடலுக்கு பலவித தீங்குகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக இது மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும். சர்க்கரை வள்ளி கிழங்கு இதனை உடலை விட்டு எளிதில் வெளியேற்றிவிடும். விட்டமின் சி சளி மற்றும் காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்களிடம் இருந்து நம்மை பாதுகாக்கும். அது மட்டுமன்றி இது எலும்பை வலுப்படுத்துதல், செரிமானம், இரத்தத்தை சுத்திகரிப்பது போன்ற பணிகளையும் செய்கிறது. அது மட்டுமன்றி காயங்களை விரைவில் குணமாக்கும், சருமத்தின் நெகிழ்வு தன்மையை தக்க வைப்பது என பலவற்றிற்கும் விட்டமின் சி அவசியம். அது மட்டுமன்றி புற்றுநோயை உண்டாக்கும் நச்சுக்களையும் இது சரி செய்யக்கூடும். சர்க்கரை வள்ளி கிழங்கில் விட்டமின் சி மற்ற பொருட்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. எலும்புகளின் ஆரோக்கியம் சர்க்கரை வள்ளி கிழங்கில் விட்டமின் டி நிறைந்துள்ளது. விட்டமின் டி எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் அவசியமானது. நமது உடலுக்கு தேவையான விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து எளிதாக கிடைக்கும். ஆனால் சில சமயம் சூரிய ஒளியால் சில அலர்ஜிகள் ஏற்படலாம். எனவே அது போன்ற சமயத்தில் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடுவது விட்டமின் டி இழப்பை சரி செய்யும். இதன் மூலம் நமது எலும்பு, பற்கள், நரம்புகள் போன்றவை வலுப்பெறும். இரும்புச்சத்து நமது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்க இரும்புச்சத்து அவசியம் என்று நாம் அறிவோம். ஆனால் அது மட்டுமன்றி இரத்த உற்பத்தி, மன அழுத்தத்தை குறைத்தல், நோய் எதிர்ப்பு மண்டலம் சரிவர செயல்பட, உடல் இயக்கங்கள் சரியாக இருக்க என அனைத்திற்கும்
இரும்புச்சத்து அவசியம். இது சர்க்கரை வள்ளி கிழங்கில் ஏராளமாகவே உள்ளது. மெக்னீசியம். சர்க்கரை வள்ளி கிழங்கில் உள்ள மெக்னீசியம் மன உளைச்சலை சரி பண்ண சிறந்த மருந்தாக இருக்கிறது. மருத்துவர்களின் அறிக்கைப்படி 4இல் ஒருவருக்கு மெக்னீசிய குறைபாடு உள்ளது. இதனால் இரத்த சுழற்சியில் மாற்றம், இதய அடைப்பு, வலுவில்லாத எலும்புகள் என பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இதனை சரி செய்ய சர்க்கரை வள்ளி கிழங்கு சரியான தேர்வாக இருக்கும். பொட்டாசியம். நமது சிறுநீரகம் சரியாக செயல்பட அவசியமான ஒன்று பொட்டாசியம். மேலும் இதய துடிப்பு சீராக இருக்கவும் நரம்பு மண்டலம் சரியாக செயல்படவும் பொட்டாசியம் அவசியமானது. சர்க்கரை வள்ளி கிழங்கில் அதிகம் உள்ள இது தசை பிடிப்புகளை சரி செய்தல், வீக்கத்தை குறைத்தல் போன்ற பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. சர்க்கரையை குறைத்தல், இதன் பேரில்தான் சர்க்கரை இருக்கிறதே தவிர இது எந்த விதத்திலும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இயற்கையாகவே இதில் உள்ள சர்க்கரை மிகவும் மெதுவாகவே இரத்தத்தில் கரையும். இதனை கரைப்பது மிகவும் எளிது. அது மட்டுமன்றி சோர்வு மற்றும் அதிகரிப்பிற்கு இதனை பயன்படுத்தலாம். புற்றுநோய் இதன் நிறமே உணர்த்தும். இதிலுள்ள பீட்டா-கரோட்டீன் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானது. பீட்டா-கரோட்டீன் உங்கள் விழித்திரையை பாதுகாப்பதுடன் உங்கள் குணமாகும் தன்மையையும் அதிகரிக்கும். மேலும் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுவதுடன் வயதான தோற்றத்தையும் குறைக்கும். குறிப்பாக மார்பக புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது. சமைக்கும் முறை மற்ற கிழங்குகளைப் போல அல்லாமல் இதனை பல வழிகளில் சமைக்கலாம். ஏன் பச்சையாக கூட சாப்பிடலாம். ஆனால் சிலருக்கு இதனை பச்சையாக சாப்பிடுவது தலைவலியை ஏற்படுத்தலாம். எனவே இதனை வேக வைத்தோ, பொரியல் செய்தோ, சிப்ஸ் செய்தோ சாப்பிடலாம். சிலர் இதனை வைத்து பாயாசம் செய்தும் சாப்பிடுவார்கள். என்ன நேயர்களே, கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.